ஹலோ எவ்ரிவன். உலகத்தில் உள்ள எல்லா மூலையிலையும் இருக்க மக்கள் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம்னா, ஆப்கானிஸ்தானை வந்து தாலிபன்கள் வந்து இப்போ கைப்பற்றிட்டாங்க. ஸோ அந்த கைப்பற்றினதுலேருந்து பல பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ஆப்கானிஸ்தான் பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி வந்து இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று நடக்குது. ஸோ அந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 180 பேர்கிட்ட பலியாகிறாங்க. அதில் 13 அமெரிக்க இராணுவ வீரர்கள் வந்து உயிரிழக்கிறாங்க. அதுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து நாங்கள் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். இந்த விஷயத்த யார் பண்ணான்னு எங்களுக்கு தெரியும். அவங்கள வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து பதிலடி கொடுத்தே ஆவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பதிலடி கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொன்னதில் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதே போல் பதிலடி ட்ரோன் மூலியமாக வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்கே தீவிரவாதிகள். ஸோ அவங்க தான் வந்து அந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவம் வந்து நடத்தப்பட்டது. ஸோ அதை நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து தாலிபன்களும் இறந்துருக்காங்க, அதே போல் அமெரிக்க இராணுவ வீரர்களும் இறந்துருக்காங்க, ஆப்கானிஸ்தானில் உள்ள பொதுமக்களும் இறந்துருக்காங்க. ஸோ அதே போல் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொன்னது மாதிரியே வந்து இன்று நள்ளிரவில் வந்து ஐஎஸ்கே அந்த தீவிரவாதிகள் முகாம்களுக்கு வந்து அமெரிக்க ட்ரோன்கள் மூலியமாக வந்து குண்டுவீச்சு நடத்தப்பட்டுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அமெரிக்க அந்த ட்ரோனில் வந்து ஆளில்லா வான்வழி இதில் தான் வந்து அந்த ட்ரோன்களை வச்சு வந்து குண்டு வீசினாங்க. ஸோ இது இப்போ நடந்த ஒரு நிகழ்வு நண்பா. ஸோ இன்னமும் ஆப்கானிஸ்தானில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் காபூல் ஏர்போர்ட்டில் உள்ள அமெரிக்க வீரர்கள் எல்லாத்தையும் வந்து அமெரிக்கா வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நண்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.